நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மூவிங் சார்ஜஸில் பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 12 சிபிஎஸ்சி இது மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். தட் இஸ் சிம்பிளி வில் கால் இட் அஸ் எம்சிஜி. இதில் இன்னொரு டைப் ஆஃப் கேல்வனோமீட்டரும் இருக்குது. நான் 2 டைப் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், எம்சிஜி, எம்எம்ஜி. மூவிங் காயில் கேல்வனோமீட்டர், மூவிங் மேக்னெட் கேல்வனோமீட்டர். ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மூவிங் காயில்னா காயில் மட்டும் ரொட்டேட் ஆகும். போல் பீசஸ்க்கு நடுவில் ஒரு காயில் வச்சுருக்கேன், சிலிண்ட்ரிக்கல் காயில், நார்த் போல் சவுத் போல். இந்த காயில் ரொட்டேட் ஆகும், இது மாதிரி ரொட்டேட் ஆகி திருப்பி அதோட பழைய பொசிஷனுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த காயில் ரொட்டேட் ஆகிறத தான் காயில் ரொட்டேஷன், அப்போ மூவிங் காயில். இதே மேக்னெட் ரொட்டேட் ஆச்சுன்னா மூவிங் மேக்னெட். இதுதான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் கேல்வனோமீட்டர் தான் நம்ம பார்க்குறோம் கிளாஸ் 12. இது ஒரு 5 மார்க் கொஷின், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 மார்க் தான் நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த லெசனில் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். கான்கேவ் போல் பீசஸ் இருக்குது இங்கே மேக்னெட், அது எதுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நடுவில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் அயன் கோர் ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் கோர். எதுக்கு சிலிண்ட்ரிக்கல் கோர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சிலிண்ட்ரிக்கல் அயன் கோர். அண்ட் திஸ் இஸ் கான்கேவ் போல் பீசஸ். கான்கேவ் போல் பீசஸ் ஆஃப் மேக்னெட், அதையும் வச்சுக்கோங்க. எதுக்கு கான்கேவ் போல் பீசஸ்ங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். And because of the concave pole pieces, we have a radial magnetic field. Field எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்காது. ஃபீல்டு will be radial like this. ஸோ அப்போ இந்த ரேடியல் ஃபீல்டுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஃபீல்டு வந்து அந்த கோரை விட்டு எஸ்கேப் ஆகாது வெளில. அதுக்கு தான் நான் வந்து ரெக்டாங்குலர் கோர் யூஸ் பண்ணாமல் இங்கே நான் வந்து சிலிண்ட்ரிக்கல் கோர் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஒரு ரீசன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஷுட் நாட் எஸ்கேப். தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு won't escape from the core. இது ஒரு ரீசன். அண்ட் த நெக்ஸ்ட் ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கான்கேவ் போல் பீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரேடியல் ஃபீல்டுக்கு எம் வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு பி வெக்டர். ஏன் இது பண்ணால் என்ன சார் யூஸ் அப்படின்னா, டவ் இஸ் ஈக்குவல் டு NIAB சைன் தீட்டா. இப்போ பர்பண்டிகுலர்னா இட் வில் பி NIAB சைன் 90. ஸோ இட் வில் பி NIAB into 1. ஸோ டார்க் வில் பி ஆல்வேஸ் மேக்ஸிமம். டார்க் வந்து மினிமமாகவே இருக்காது. அண்ட் இங்கே நான் சிலிண்ட்ரிக்கல் அயன் கோர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, to increase the strength of permeability. Increase the strength of permeability value. ஏன்னா அயனுக்கு வந்து permeability is very high. மியூங்கிறது நமக்கு தெரியும். மியூ மீன்ஸ் permeability. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் permittivityன்னு படித்தோம், இங்கே permeability அப்படின்னு படிக்கிறோம். இது வெரி ஹை ஃபார் அயன். இட்ஸ் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். நவ் வி மூவ் டு த பிரின்சிபல். நம்ம இதோட இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். நான் இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி டயக்ராமில். இட் இஸ் அ ஸ்பைரல் ஸ்ப்ரிங். இதோட யூஸ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டிஃப்ளெக்ட், இந்த பாயிண்டர் இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகும்போது ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும். இது மாதிரி லைக் திஸ் த ஸ்ப்ரிங் கெட்ஸ் கம்ப்ரஸ்ட். கம்ப்ரஸ் ஆச்சுன்னா டிஃப்ளெக்ட் ஆகும், திருப்பி ரிலீஸ் ஆச்சுன்னா இட் வில் கம் பேக் டு த 0 பொசிஷன். அப்போ எப்படி கம்ப்ரஸ் ஆகுது? பை மெக்கானிக்கல் ஒர்க் டன். அது மேலே ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால் அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகுது. எப்படி? அதுக்கு தான் பிரின்சிபல் பார்த்தா தெரியும். வென் கரண்ட் கேரிங் காயில், நம்ம இந்த சிலிண்ட்ரிக்கல் கோர் யூஸ் பண்ணிருக்கோம்ல, இதில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இப்படி ஊன் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த சிலிண்ட்ரிக்கல் கோரில் இருக்க காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதை மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணிருக்கோம். இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிரின்சிபல் ப்ரீவியஸாக. டார்க் ஆக்டிங் ஆன் அ டைபோலில் when a current carrying coil is placed in a magnetic field, it experience a torque. இப்போ the torque இதில் சிலிண்டரில் கிரியேட் ஆகும்போது the spring is also this spiral spring. This is not a helical spring. Normal spring எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். This is a helical spring. ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஸ்பைரல் ஸ்ப்ரிங். இது கம்ப்ரஸ் ஆகும், அது ரொட்டேட் ஆகிறதால் அதுவும் ரொட்டேட் ஆகி கம்ப்ரஸ் ஆகும்போது இட் கெட்ஸ் டிஃப்ளெக்டட். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். இது நார்மல் பொசிஷனால பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் வந்து 0. அப்போ இட் வில் கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் இஃப் யூ withdraw தி கரண்ட். அதான் இங்கே பிரின்சிபல். அப்போ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ளெக்ஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு கரண்ட். மோர் த கரண்ட் மோர் த டிஃப்ளெக்ஷன். அப்போ ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் we are getting a constant called, என்ன கான்ஸ்டன்ட் வருது? சிங்கிறது நமக்கு NAB/K. இது என்ன நியூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் and area of cross section of the cylindrical coil, அதில் act or a magnetic field, and இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதை இங்கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு மட்டும் சொல்ல மாட்டோம். இட் ஹேஸ் அ நியூ நேம் கால்டு திஸ் K, NAB/K. இந்த கான்ஸ்டன்ட்டை சீனு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் பேர் டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டார்க் பர் யூனிட் ட்விஸ்ட்.
எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுது, டார்க் பர் யூனிட் ட்விஸ்ட் ஆர் பர் யூனிட் ஆங்கிள் எப்படி வேணால் சொல்லலாம். ட்விஸ்ட்னா திருப்புறது, ரொட்டேட் பண்ணுறது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பேர் கே, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் டார்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ திருப்பியும் ரீஅரேஞ்ச் பண்ணால் NIAB பை கே. இங்கே இந்த NIABங்கிறது ரியல் டார்க், இந்த K5ங்கிறது ரெஸ்டோரிங் டார்க். ரெஸ்டோரிங்னா திருப்பியும் அந்த பாயிண்டர் அதோட பழைய பொசிஷனுக்கு வருது இல்லையா, அதனால் ரெஸ்டோர் ஆகுது, ஜீரோக்கு வருது. டார்க் அண்ட் ரெஸ்டோரிங் டார்க் ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. ஸோ ரெஸ்டோரிங் டார்க் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிறதால திருப்பியும் அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து ரெஸ்டோர் ஆகிடும். இதில் மெயினாக நம்ம படிச்சிருக்கிறது வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ரேடியல் ஃபீல்டு எதுக்கு, கான்கேவ் போல் பீசஸ் எதுக்குங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் இதோட பிரின்சிபல் பார்த்துட்டோம். புதுசாக டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். பர்மியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட் அயன் கோர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தான் இந்த பாயிண்ட்ஸில் எழுதணும். ஃபைனலி நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதினாலே போதும். NIAB ஈக்குவல் டு K5 ஆர் we can write it as current sensitivity of the galvanometer. 5/I கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அது என்னது, NAB/K. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே உங்களுக்கு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியாக இதை எழுதுனா 5/Vன்னு போட்டுருங்க. 5/V எப்படி எழுதலாம், 5/I into R. திஸ் இஸ் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. தட் வில் பி ஈக்குவல் டு இதான், இது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, அது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இந்த 5 மார்க்கில் டயக்ராம் கேரிஸ் 1 மார்க் அண்ட் திஸ் பிரின்சிபல் ஆஃப் திஸ் galvanometer carries 1 mark. Then the relation, this carries half a mark. And we are explaining this is a concave pole pieces and it will produce a radial magnetic field. நான் ஆல்ரெடி சொன்னேன், நார்மல் ஃபீல்டு இல்லை, கான்ஸ்டன்ட் ஃபீல்டு. இது மாதிரி யூனிஃபார்ம் ஃபீல்டு இல்லை, ஃபீல்டு இஸ் ரேடியல். இது மாதிரி இருக்குது ஃபீல்டு, கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் அ ரேடியல் ஃபீல்டு. ஸோ இதுக்கு half a mark. அண்ட் கான்கேவ் போல் பீசஸ்னால நான் சிலிண்ட்ரிக்கல் கோர் யூஸ் பண்ணுறதால சாஃப்ட் அயன் கோர், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு half a mark. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 3 மார்க்ஸ் வந்தாச்சு. 1 + 1 2, 3.5 வந்தாச்சு. ஃபைனலாக இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி எக்ஸ்பிரஷன் எழுதினீங்கன்னா இதுக்கு வந்து half a mark. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்கு, 4 மார்க்ஸ். ஸோ டயக்ராம் 1, பிரின்சிபல் 1 அண்ட் திஸ் எக்ஸ்பிரஷன் 5 is equal to this expression carries half a mark. அண்ட் சாஃப்ட் அயன் கோர் half a mark. ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்கேவ் போல் பீசஸ் வச்சுருக்கிறதால வருது half a mark. ஸோ இதே 3.5 அண்ட் ஃபைனலாக இந்த எக்ஸ்பிரஷன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி இது எழுதணும்னா 4 மார்க்ஸ். இதோட கன்வர்ஷன்லேருந்து ஏதாவது கொஷின்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ டோட்டலி இட் வில் கேரி 5 மார்க்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். We will meet with electromagnetic induction lesson in the next session. Thank you.